ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட். இந்த திரைப்படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா யோகி பாபு, கௌரிஜி கிஷன், MS பாஸ்கர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சிம்பு தேவன் அவர்கள் தான் அந்த படத்தை ஈரியார். படத்துக்கான INB கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. OTT தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா விருந்து. இந்த திரைப்படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா அர்ஜுன், நிக்கி கல்ராணி, பிரியங்கா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கண்ணன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரியார். படத்துக்கான INB கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் OTT தளமான சிம்பிளி சவுத் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த திரைப்படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா விமல், கருணாஸ், அருள்தாஸ் மற்றும் சில பிரபலங்களாக அந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மைக்கேல் கே ராஜா அவர்கள் தான் அந்த படத்தை எகிரியார். படத்துக்கான INB கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கனடா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே இந்த திரைப்படத்துக்கான OTT ரைட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சத்தில் நம்ம அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த திரைப்படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பல பிரபலங்களாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த படத்தை எகிரிக்காங்க. படத்துக்கான INB கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே இந்த திரைப்படத்தை OTTயில் ஸ்ட்ரீமிங் இல்லை. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டேன்னா இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படி வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.